ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்? நம்ம ஜிகேயோட ஃபிஃப்த்தை பார்க்க போகிறோம். மை ட்வின்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் இஸ் மைன். ஓகே, நம்ம போன பாட்டில் எதோ முடிச்சிருந்தோன்னா ஃபிலிக்ஸ் வந்துட்டு நம்ம வயனை வந்துட்டு டேட்டுக்கு கூப்பிட்ருப்பாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சிருந்தேன். ஸோ அப்படியே வாங்க கண்டினியூ பண்ணலாம். ஸோ நம்ம ஃபிலிக்ஸ் இப்படி சொல்லிட்டு போயிடுவார். நம்ம வயன் வந்துட்டு அப்படி திங்க் பண்ணிருப்பாங்க, இவன் யாருன்னே தெரியல, வேணா நான் டேட்டுக்கு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லியா வந்துட்டு அதெல்லாம் ஒன்று போவேன், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் நடந்து வீட்டுக்கு போயிட்டு, அதாவது காருக்கு போவாங்க. ஸோ காருக்கு போயிட்டு நம்ம வயனும் லியாவும் வந்து உட்காந்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லுவாங்களா. ஸோ அவங்களாம் ஆச்சு, அதனால் டிரைவரும் வண்டி எடுத்துகிட்டு போயிடுவார். ஸோ வந்துட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம வயனோட வீடு ரீச் ஆகிடும். ஸோ நம்ம வயன் வீட்டுக்கு போயிடுவாங்க. ஸோ வீட்டுக்கு போனால் அவங்க அப்பா வந்துட்டு வயன்கிட்ட வந்து, வயன் நம்ம வந்து இப்போ ஒரு இடத்துக்கு சீக்கிரமாக கிளம்பணும், ஸோ அதனால் வந்துட்டு நீ உன் ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பேக் பண்ணிடு, இதுக்கப்புறம் நம்ம அங்கே தான் தங்குவோம் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வயனுக்கு ஒன்றுமே புரியல. ஏன்ப்பா நம்ம எங்கே போகிறோம், இங்கேயே நல்லா தானே இருக்குது, இதுக்கப்புறம் நம்ம என்ன திருப்பி இங்கிலாந்து போகிறோமா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நம்ம வந்து வேறு ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம இதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் அங்கேருந்து ஒர்க் பண்ணால் கொஞ்சம் டைம் மிச்சமாகும், இங்கேருந்து அங்கே என்னால் ட்ராவல் பண்ண முடியல, ஸோ அதனால் நம்ம அங்கேயே ஷிஃப்ட் ஆகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓ அப்படியாப்பா, சரி இது ஹோட்டலா இல்லை எங்கே அப்படின்னு. இல்லை நம்ம ஒரு வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கா, புது வீடா, நம்ம மேன்ஷனா என்ன? இல்லை அது ஒருத்தவங்களோட மேன்ஷன், நம்ம அவங்க கூட தான் தங்க போகிறோம். யாருப்பா அது, நீ அங்கே போய் தெரிஞ்சுக்கோ, இப்போ வா அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம வயனும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போய் அவங்க திங்ஸ்லாம் பேக் பண்ணுறாங்க. லியாவும் அவள் திங்ஸ்லாம் பேக் பண்ணிட்டு 2 பேரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க, யார் வீட்டுக்கு நம்மளை கூப்பிட்டு போகிறாரு இவர் அப்படின்னு. ஸோ வந்துட்டு நம்ம வயனுக்கு ஃபோனில் வந்து ரிங் ஆகுது. நம்ம வயன் வந்து யாராது அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்த்தா நம்ம ஃபிலிக்ஸ் தான். ஃபிலிக்ஸ் வந்துட்டு, அவனை டேட்டுக்கு கூப்பிட்டேன்ல, நீ என்ன பண்ணுற? நான் தான் வரமாட்டேன்னு அங்கேயே சொல்லிட்டேனே. ஓ, நீ வரமாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் ஒன்று விட்டுறணுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, இன்னும் 10 மினிட்ஸில் நீ வர, உங்கள் வீட்டுக்கு கீழே தான் நின்றுருக்கேன். வாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பால்கனிலே திட்டு பார்க்குறாங்க. ஸோ நம்ம ஃபிலிக்ஸ் வந்து அங்கே நின்றுட்டு ஹை காமிச்சிட்ருக்காரு. நம்ம வயனுக்குன்னா, நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நேராக அவங்க அப்பா கிட்ட வந்துப்பா, என் ஃப்ரெண்டு கொஞ்சம் வெளில வெயிட் பண்ணிட்டுருக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். யாருமா? வந்துடுறப்பா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முன்னாடி போகிறாங்க. ஸோ நம்ம லியா வந்து நானும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ஃபிலிக்ஸை பார்த்துருங்க, பாரு ஃபிலிக்ஸ், நான் பல தடவை சொல்லிட்டேன் நான் என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு, நான் வந்து இப்போது எங்கள் அப்பா கூட வெளில போகிறேன், ஸோ அதனால் கண்டிப்பாக என்னால் வர முடியாது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து வந்துடுறாங்க. நம்ம ஃபிலிக்ஸ் வந்து இவங்க பேசுறதை பார்த்து சிரிச்சிட்ருக்காரு. அவருக்கு ஆக்சுவலி இன்ட்ரெஸ்ட்லாம் இருக்குது, பட் எப்படி சொல்கிறது, அவ்வளோலாம் இல்லை, சும்மா ஓகே ட்ரை பண்ணலாம், இல்லாட்டி வேண்டாம் அப்படின்னு தான். ஸோ இப்போ இவங்க சொன்னதுனால சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஸோ இவங்களும் வந்துடுறாங்களா. ஸோ அவங்க அப்பா வந்துட்டு, சரி பேக் பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்குறாரு. பேக் பண்ணிட்டோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்துட்டு பேக்கில் எடுத்துகிட்டு வராங்க. ஸோ வந்ததுக்கப்புறம் கார்லாம் ஏறி ஸோ இப்போ ஒரு போயிட்டுருக்காங்க. ஸோ ஒரு மயன் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்கப்பா, யார் சொல்லுங்கள் அப்படின்னு. அதெல்லாம் நீ அங்கே போய் தெரிஞ்சுக்கோ, இப்போ கம்முன்னு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூப்பிட்டு போகிறாரு. ஸோ வந்து ஒரு பெரிய மேன்ஷன், இவங்க மேன்ஷனை விட அந்த மேன்ஷன் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அப்படியே உள்ளான்ட்டுருக்கும்போது வயலாம் வாயை பழுத்துட்டு பார்த்துட்ருக்கா, என்ன இடம் இது, நம்ம மேன்ஷனை விட பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உள்ளே போனால் அங்கே ஆல்ரெடி ஒரு கார் நின்றுட்டு இருக்கு. ஸோ நம்ம வந்து நமக்கு முன்னாடி யாரும் வந்திருப்பாங்க போல இது அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து உள்ளே போகிறாங்க. ஸோ உள்ளே போனால் பயங்கரமாக அப்படியே கத்துற சத்தம், டே எருமமா டே அப்படின்னு சொல்லிட்டு யார் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஒருத்தவங்களை அடிச்சிட்டு இருக்காங்க. ஸோ இந்த சத்தத்தை கேட்டு நம்ம மயன்லாம் போய் யாரோ அடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரம் உள்ளே போய் பார்த்தா அது வந்து நம்ம ஜெனியும் ஜெக்கியும் தான் அடித்து விளையாண்டுட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து ஆக்சுவலி நம்ம ஜெனி ஜெக்கியோட மேன்ஷன். என்னடா இது, நீங்கள் வந்துட்டு நினைப்பீங்க இது என்ன புது கதையாக இருக்குது, அதான் அவங்க அப்பாவும் இவங்க தாத்தாவும் வந்துட்டு பிஸ்னஸ் எதிரியாச்சு, எப்படி வந்துட்டு 2 பேரும் ஒன்றா சேர்ந்தாங்கன்னு தானே நினைக்கிறீங்க. ஸோ அங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது, நான் வந்து அதை அப்புறமேட்டு ரிவீல் பண்ணுறேன். ஸோ வந்துட்டு இவங்க 2 பேரும் உள்ளே போகிறாங்க. நம்ம எனக்கு ஒன்றுமே புரியல, அப்படியே திருன்னு அவங்க அப்பா பார்த்து முழிச்சிட்டு இருக்கா. அவங்க அப்பா வந்து, நான் சொல்கிறேம்மா உனக்கு அப்புறமேட்டு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க பாட்டுக்குள்ளே வராங்க. ஸோ நம்ம தாத்தா வந்து அங்கேருந்து வராரு. ஸோ வந்துட்டு ஜங்குக் அண்ட் ஜெனி இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ 2 பேர் வராங்க. நம்ம என்னப்பா உள்ள வந்துட்டார்ல, இவர் தான் வந்துட்டு மிஸ்டர் கிம். இதுக்கப்புறம் கொஞ்ச நாளைக்கு இவர் நம்ம வீட்டில் தான் இருப்பார். அண்ட் இது அவங்க பொண்ணு, இது வந்துட்டு அவங்க பொண்ணோட ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. நம்ம ஜெனி செக்கி இப்போ தான் பார்க்குறாங்க, யாராது அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவங்க 2 பேரும். நம்ம ஜெனிக்குனா அதுக்கு ஜால்ஸ் ஆகிடுச்சு, ஓ சமப்போ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபிகர் நம்ம கூட தங்குதா அப்படின்னு. நம்ம ஜெக்குக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக தான் இருக்குது. ஏன்னா வந்து நம்ம வயன் வந்து அவ்வளோ பார்க்க மாட்டாங்க, இவங்க கூட பேச மாட்டாங்களா. ஸோ அதுக்கப்புறம் பேசலாம் போல் அப்படின்னு தான். ஸோ 2 பேரும் வந்து அப்படியே மாற்றி பார்த்துக்கிறாங்க. நம்ம ஜெனியும் ஜெக்கியும் மாற்றி பார்த்துட்டு 2 பேரும் சேர்ந்து நம்ம ஒயனை பார்க்குறாங்க. நம்ம ஒயன் 2 பேர்த்தையும் மாற்றி பார்த்துட்டு கீழே குமிச்சுக்கிறாங்க. ஸோ நம்ம
அவனோட அப்பா வந்துட்டு, அதாவது மிஸ்டர் கிம், அவர் வந்துட்டு ஓகே நாங்கள் கிட்ட கொஞ்சம் பேசணும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தாத்தாவை கூப்பிட்டு போயிடுறாரு. ஸோ இவங்க 2 பேர் போயிட்டு அவங்க பிஸ்னஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜேகேக்கும் ஜெனிக்குமே ஒன்றுமே புரியல. என்னடா இவங்க 2 பேரும் வந்து பெரிய பிஸ்னஸ் எதிரின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, 2 பேரும் இப்படி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம எனக்கும் தெரியாது இல்லையா. ஸோ அவங்க வந்துட்டு அப்படி நின்றுட்டே இருக்காங்க. ஸோ நம்ம ஜேகே வந்துட்டு அப்படியே வந்து அயனை பார்க்குறாரு, பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அப்போ தாத்தா டேய் அப்படின்னு கூப்பிட்றாரு. நம்ம ஜெகே திரும்பி என்ன, அந்த பொண்ணை கொண்டு போய் அவர் ரூமில் விட்டுரு. ரூமா? ஜென்னி ரூம் பக்கத்து ரூம் தான். ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெகே வந்துட்டு ஒயனோட பேக்கெல்லாம் எடுக்கிறாரு. நம்ம ஒயன் வந்து இல்லை வேண்டாம் நானே எடுத்துகிட்டு வரேன், நான் தான் எடுத்துகிட்டு வரேன்ல வா அப்படி சொல்லிட்டு போகிறாரு. ஸோ நம்ம லியா வந்து நம்ம ஜெனி கூட போகிறாங்க. நம்ம ஜெனி வந்துட்டு சரி ஃப்ரெண்ட் ஒயனுக்கு என்ன பிடிக்கும்? அதில் அதுக்கு உங்களுக்கு சும்மா தான் கேட்டேன் சொல்லு. அது அவளுக்கு சாப்பாடுன்னா ரொம்ப பிடிக்கும், சாப்பாடுக்காக என்ன வேணாலும் செய்வாள். ஓஹோ சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சிட்டே வந்து 2 பேர் போகிறாங்க. ஸோ நம்ம ஒயனோட ரூமில் வந்து ஒயனை விட்டுட்டு லியாவோட ரூமில் லியா விட்டுட்டு, அது 2 பேர் பக்கத்து பக்கத்து ரூம் தான், ஒரே ரூம் இல்லை. ஸோ விட்டுட்டு 2 பேரும் வந்து அவங்கவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு பார்த்தா நம்ம தாத்தா வந்து நம்ம மிஸ்டர் கிம் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. உங்கள் பொண்ணு ரொம்ப அழகாக இருக்கா, பேசாமல் எங்கள் வீட்டுக்கு மருமகளை அனுப்பிடுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா டேரெக்டாகவே கேட்டார். ஸோ நம்ம மிஸ்டர் கிம்க்குலாம் என்ன சொல்கிறதுனே தெரியலை. இப்போ தானடா பார்த்தாரு, அதுங்களாட்டி மருமகளை அனுப்புங்களா அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி தான். ஸோ அவர் இப்படி மூஞ்சி பார்த்துட்ருக்காரு. இல்லை உடனே சொல்லணுன்னு அவசியம் இல்லை, என்ன இவ்வளோ நாள் கொஞ்சம் பிஸ்னஸ் எதிரியாக இருந்தோம், இதுக்கப்புறம் வந்து 2 பேர் அதான் இந்த ப்ராஜெக்டில் 2 பேர் சேர்ந்து தானே வந்து பண்ணுறோம். ஸோ அப்படியே வந்து சொந்தம் பந்தமாக ஆயிடலாமே, அதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்கிறாரு. மிஸ்டர் கிம் வந்துட்டு நான் கொஞ்சம் யோசிச்சுட்டு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அப்படின்னு ஒரு விஷயம், எங்கள் வீட்டுக்கு மருமகன்னா அது ஒரே ஒரு மருமக தான், மருமகன்லாம் இல்லை. ஸோ கல்யாணம் பண்ணால் நீங்கள் என்ன 2 பேர்த்துக்கும் சேர்த்து தான் கல்யாணம் பண்ணி வைக்கணும். ஸோ இது கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு எந்திரிச்சு போயிடுறாரு. நம்ம என்ன, அதாவது மிஸ்டர் கிம்முக்கெல்லாம் வந்துட்டு என்னடா சொல்கிறீங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கணுமா, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு மாதிரி இருக்கார். ஸோ நம்ம தாத்தா வந்துட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து நம்ம இப்போ டின்னர். ஸோ இப்போ டின்னரில் வந்துட்டு எல்லோரும் உட்காந்துட்ருக்காங்க. ஸோ அப்போ நம்ம என்ன கேட்குறாங்க தாத்தா கிட்ட, நீங்கள் தான் வந்து எங்கள் அப்பாவோட பெரிய எதிரியாச்சு, அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இங்கே வந்து ஸ்டே பண்ண அலோவ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க க்யூட்டாக. நம்ம தாத்தா வந்து பார்த்துட்டு அதுவாமா ஒரு பெரிய கம்பெனி, அதாவது ஒரு பெரிய ப்ராஜெக்டில் அந்த ப்ராஜெக்டோட கொடுக்குறவங்க வந்துட்டு அதாவது யூஎஸ் கிளைண்ட்டு. ஸோ அவங்க வந்துட்டு ஓகே யூஎஸ் கிளைண்ட். ஸோ அவங்க வந்துட்டு என்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க, இது மாதிரி வந்துட்டு நீங்கள் 2 கம்பெனி சேர்ந்து கொலாபரேட் பண்ணி எனக்கு ஒரு நல்ல ப்ராஜெக்ட் செஞ்சு கொடுத்தீங்கன்னா நான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதனால தான் நாங்கள் 2 பேரும் கொலாபரேட் பண்ண வேண்டியதாச்சு. அதுவும் இல்லாமல் அது ரொம்ப எங்கள் கம்பெனியோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்டு, ஜியோன் ஃபேமிலியோட பெரிய இம்பார்ட்டண்ட்டான ப்ராஜெக்ட்டுன்றதுனால எனக்கு வேறு வழி தெரியலை, அதனால தான் இவரை மீட் பண்ணேன். இவர் வந்துட்டு அதை புரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ அதனால் நாங்கள் வந்துட்டு அவருக்கும் பிஸ்னஸ் மைண்ட் தானே, ஸோ அதனால் அவர் வந்து பாதி ஷேர் கேட்டார், நாங்களும் கொடுக்குறோன்னு சொல்லிட்டோம். ஸோ அவ்வளோதான், டீல் முடிஞ்சிச்சு. ஓஹோ அப்படியா டாடி, நீங்கள் அவர்கிட்ட காசுலாம் கேட்டிங்களா என்ன, என்ன சும்மாவாம்மா செஞ்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அவர் வந்து யோசிச்சுட்டே இருக்காரு, என்னென்ன இவங்க இப்படி சொல்கிறாங்க, நம்ம என்ன சொல்கிறது பதில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம தாத்தா வந்து அவன் கூட நல்லாவே க்ளோஸ் ஆகிட்டாரு. ஸோ நம்ம ஜெக்கியும் ஜெனியும் இதெல்லாம் பார்த்துட்டு சரி நல்லா க்ளோஸ் ஆனால் சந்தோஷம் தான், வீட்டுக்கு வரப்போகிற மருமகளில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி வந்து ஜெக்கியை சொல்கிறாங்க. நீ முடிவே பண்ணிட்டியாடி இவ தான், அதெல்லாம் நான் பார்த்தோன்னு முடிப்பட்டேன், அவனுக்கு பிடிக்கலையா, எனக்கு பிடிச்சிருக்கு தான், அவள் பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் க்யூட்டாக இருக்குது, பார்த்தோன்னே விழுந்துட்டேன், ஆனாலும் வந்துட்டு நம்ம கேரக்டருக்கெலாம் செட் ஆகுமா லவ்வெல்லாம், நீயே சொல்லு பார்ப்போம், நம்மளே கொஞ்சம் கோல்டு, எதாக இருந்தாலும் சீக்கிரம் திட்டி விட்ருவேன், அதுக்கு தான் பார்க்குறேன், அதெல்லாம் பார்த்துக்கலாம் மச்சான் விடு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம லியா வந்துட்டு இவங்க பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க, அதாவது ஜெனி பக்கத்தில். ஸோ ஜெனி பக்கத்தில் வந்து இவங்க உட்காந்துருப்பாங்க இல்லையா. ஸோ இவங்க எல்லாத்தையும் கேட்டுட்டு என்னடா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு மண்டை பிக்குது. அப்படியே ஸ்ட்ரைட்டாக பார்த்தா என்னோட அப்பா ஆல்ரெடி மண்டை பிச்சுட்டு தான் இருக்கார். ஸோ 2 பேரும் மாற்றி பார்த்துக்கிறாங்க. மொயன் மட்டும்தான் இல்லை ஜாலியாக அப்படியே தாத்தா கூட, ஏன்னா அவங்க தாத்தா பக்கத்தில் தான் உட்காந்துருப்பாங்க. ஸோ வைப் பண்ணிட்டு பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ வந்துட்டு அப்படியே ஒயன்னு பார்த்துட்டு நல்லா நடக்குதுடா டே அப்படின்னு சொல்லிட்டு
எல்லோரும் வந்து டின்னரை முடிச்சுட்டு இப்போ வந்து அவங்க ரூமுக்கு போகிறாங்க. ஸோ இப்போது நம்ம பையன் வந்து இப்போ அவங்க ரூமுக்கு போய்ட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து அவங்க ரூம் வந்துட்டு கொஞ்சம் லாஸ்ட் ரூம். ஸோ அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரூம்ஸ்லாம் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ரூமை தாண்டி போயிட்டுருக்கும்போது ஒரு ரூம்லேருந்து ஒரு கை பிடிச்சி இழுக்குது. யாருன்னு பார்த்தா நம்ம ஜெக்கி தான். ஸோ பிடிச்சி இழுக்கிற ஃபர்ஸ்ட்டில் நம்ம பையன் வந்துட்டு அவர் செஸ்ட்லேயே வந்துட்டு ஹிட் ஆகுறாங்க. ஸோ ஹிட் ஆகிட்டு அப்படியே வந்து மேலே பார்க்குறாங்க. நம்ம ஜெக்கி அப்படியே பார்த்துட்டு இருக்காரு. நம்ம மொயின் அப்படியே ஒரு ஐ கான்டாக்டு. ஸோ அப்படியே 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்களா. ஸோ அப்போ நம்ம ஜெக்கி கேட்குறாரு, ஃபிலிக்ஸ் கூட டேட் போனியா என்ன? நானும் போகலையே. நான் ஏன் அவன் கூட டேட் போனோம்? யாருன்னு எனக்கு தெரியாது. போகலையா? சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தள்ளிநில்லு அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோல்ட் ஆகிடுச்சு. ஸோ தள்ளிநில்லு அப்படின்ட்டாரு. ஸோ அவர் வந்துட்டு சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன தள்ளி நிற்கிறாங்க. சரி வேறு யார் கூட டேட் போகலான்ட்ருக்கு? நானும் யார் கூட டேட் போகிறது இல்லையே. நான் பாட்டுக்கு நான் உண்டு, என் வீடு உண்டுன்னு இருப்பேன். ஓஹோ சரி, நம்ம வேணா அவுட்டிங் போவோமா? நான் இதுக்கு உங்கள் கூட இல்லை வரணும், நானும் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து போகிறாங்க. உடனே அவர் கைப்பிடிச்சு எடுத்து பக்கத்தில் க்ளோஸாக வந்து, அதாவது அவங்க ஹைட்டுக்கு அவி இல்லையா, ஸோ குடிஞ்சு பக்கத்தில் வந்து, நாளைக்கு நம்ம போகிறோம், நீ வர, புரியுதா? முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கி போகிறாங்க. ஸோ அவர் பார்த்து சிரிச்சுட்டு அப்படியே வருவேன் எனக்கு தெரியுமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து இப்போது கதை சாத்திடுறாரு. ஸோ அவன் வந்து அப்படியே போயிட்டு லைட்டாக சிரிக்கிறாங்க. அவங்களுக்கே தெரியல ஏன் சிரிக்கிறாங்கன்னு. ஸோ அப்படியே சிரிச்சிட்டே போகிறாங்க. ஸோ போயிட்டு அவங்க ரூம்குள்ளே போயிட்டு அப்படியே ப்ளஷ் ஆகிட்டு அப்படியே கண்ணால் பிங்க் ஆயிடுச்சு. ஸோ அவங்க வந்து அப்படியே படுத்திருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு காலையில் ஆகுது, அதாவது நைட்டு முடிச்சுட்டு இப்போ காலையில் ஓகேவா. காலையில் வந்துட்டு நம்ம ஒயனை வந்து ரெடி ஆகிட்டுருக்காங்க. ஸோ இதுக்குன்னா நம்ம ஜெக்கியை வந்து டேட் கூப்பிட்ருப்பாங்களே, ஸோ அதுக்காக தான். ஸோ வந்து இன்றைக்கி வந்து சண்டே, ஸோ அதனால் வந்து காலேஜில் ஸோ இவங்க எல்லோரும் வீட்டில் தான் இருப்பாங்க. ஸோ நம்ம ஒயனை வந்து ரெடி ஆகிட்டு அப்படியே வெளில வராங்க. நம்ம ஜெக்கியும் கரெக்டாக அப்போ தான் வெளில வராரா. ஸோ 2 பேர் பார்த்து 2 பேரும் சிரிச்சுக்கிறாங்க. ஸோ 2 பேர் பார்த்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. ஸோ அப்படி கீழே போயிட்டு இவங்க ஒயன் வந்து அவங்க அப்பா கிட்ட, அப்பா நான் கொஞ்சம் வெளில போயிட்டு வந்துடுறேன். லியாவையும் கூப்பிட்டு போம்மா. இல்லைப்பா நான் கொஞ்சம் என் ஃப்ரெண்டு கூட வெளில போகிறேன், இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம். ஸோ அதனால் லியா வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போகிறாங்க. ஸோ என்னப்பா வந்து சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுறாரு. ஸோ லியாவும் ஜெனி வீட்டில் தான் இருக்காங்க. இவங்க 2 பேர் மட்டும் எஸ்கேப் போய் வெளில போயிட்டாங்க. ஸோ நம்ம ஜெனி வந்துட்டு அப்போ தான் எந்திரிச்சு வெளில வருவாங்க. ஸோ ஜெக்கே எங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா கிட்ட கேட்குறாங்க. தாத்தா வந்துட்டு எங்கே வெளில போயிருக்கான், என்ன விட்டு வெளில போயிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நேராக போய் ஃபோன் எடுத்து, டே ஜெக்கே எங்கடா போகிறேன்? அது ஒன்றும் இல்லடி, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸை பார்க்கவே எப்போது என்னை பார்க்க தானே என்னை கூட்டிகிட்டு தானே ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போவேன், எனக்கு என்ன புதுசாக? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க. என்ன சும்மா தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க? அதெல்லாம் அப்படி தான், நீ ஃபோன் வை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் வச்சிடுறாங்க. ஸோ நம்ம ஏன்னு வந்துட்டு ஜெக்கியை பார்க்குறாங்க. ஜெக்கியும் என்ன வந்துட்டு ஒரு இடத்துல மீட் பண்ணிட்டு, அதாவது இவங்க வேறு காரில் போயிருப்பாங்க, அவங்க வேறு காரில் போயிருப்பாங்க. ஸோ 2 பேரும் வந்து ஒரு பார்க்கில் மீட் பண்ணிக்கிறாங்க. ஸோ மீட் பண்ணிட்டு அப்படியே நம்ம ஜெக்கியை வந்து நம்ம வயனை பார்க்க, வயன் வந்து ஜெக்கியை பார்க்க அப்படியே ஒரு ஐ கான்டாக்ட் ஆக. ஸோ 2 பேரும் போய் பார்த்துட்டே இருக்காங்களா. ஸோ அப்போ ஒரு குட்டி பையன் அங்கே வந்துட்டு அக்கா 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 அப்படின்னு சொல்லிட்டு என்னோட ஆஸ்காட்டை பிடிச்சி இழுக்கிறான். என்னை பிடிக்கிற கொஞ்சம் என்னடா அப்படின்னு கேட்குறாங்க. அக்கா அங்கே பாருங்கள் அந்த பலூன் இருக்குல்ல, அந்த பலூனை கொஞ்சம் எனக்கு பிடிச்சி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஸோ அந்த பலூன் வந்துட்டு ஒரு மரத்தில் மாட்டியிருக்கு. ஸோ அது கொஞ்சம் குட்டி மரம் தான். ஸோ அதில் மாட்டியிருக்கு. ஸோ மொயின் வந்து சரி நான் எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிளையில இருக்கும்ல, ஸோ அது பிடிச்சி இழுத்துட்ருக்காங்க. ஸோ அது வரவே இல்லை. ஸோ நம்ம ஜெக்கே வந்துட்டு ஒரு ஜம்ப் தான் அப்படியே பிடிச்சி அந்த பலூன் எடுத்துடுறாங்க. ஸோ எடுத்துகிட்டு அப்படியே ஒயின் கையில் கொடுக்குறாரு. அப்படியே பார்த்துட்டு நான் ஒயின் வந்துட்டு அப்படியே அழகாக அதை வாங்கிக்கிறாங்க. வாங்கிட்டு அப்படி திரும்பி இந்த குட்டி பையன்கிட்ட குஞ்சு இந்தடா வச்சுக்கோ, தேங்க்ஸ்க்கா அப்படின்னு சொல்லிட்டு கணத்தில் கிஸ் பண்ணுறான். ஸோ அப்படியே வந்துட்டு ஜெக்கே பார்த்து கும்பிங்க அப்படின்னு சொல்லிட்டு கையை காப்பிக்கிறான். ஸோ அவனும் அப்படியே கும்பிட்றானா. ஸோ அவன் கணத்தில் ஒரு கிஸ் பண்ணிட்டு பாய் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ நம்ம ஜெக்கே வாங்கினும் மாற்றி பார்த்துட்டு அப்படியே எழுந்திரிச்சிட்டு, உனக்கு ஏதாச்சும் வேணுமா? இல்லை எனக்குலாம் ஒன்றும் வேண்டாம். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்படியே வாக்கிங் போகிறாங்க. ஸோ வாக்கிங் போயிட்டே இருக்கும்போது நம்ம ஜெக்கே வந்துட்டு நம்ம ஒயின் கை பிடிக்கிறதுக்காக அப்படியே டச் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜெக்கே மோஸ்ட்லி இந்த கோல்ட் பர்சனில், ஸோ அவனுக்கு வந்து எப்படி கையை பிடிக்கிறது எப்படி கேட்குறதுன்னு ஒன்றுமே தெரில. ஸோ அப்படியே பார்த்துட்ருக்கான். சரின்னு சொல்லிட்டு சும்மா அப்படியே அந்த சுண்டு விரல் இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்து கோக்கு ட்ரை பண்ணுறான். ஸோ ஒயினோட சுண்டு விரல் ரொம்ப குட்டியாக இருக்குது ஜெக்கே அதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அதை பார்த்து சிரிச்சுட்டு கோக்க ட்ரை பண்ணுறான். ஸோ நம்ம ஒயின் வந்து அதை பிடிச்சிக்கிறாங்க. ஸோ 2 பேரும் அப்படியே சுண்டு விரல் விட்டு கோத்துட்டு அப்படியே போகிறாங்க. ஸோ லைக்
நல்லா இருக்குது. ஸோ நீங்களே ஒரு பிஜிஎம் போட்டுக்கோங்க இதுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு 2 பேரும் சேர்ந்து அப்படியே வாக்கிங் பண்ணிட்டு அப்படியே கொஞ்சம் 2 பேர்த்துக்கும் அவ்வளோ ப்ளஷ் எல்லாம் ஆகிட்டுருக்கு. ஸோ ஒரு இடத்துல போய் உட்காந்துட்டு ஐஸ்கிரீம் வாங்கி தரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி கேட்குறா. வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிச்சு போய் 2 ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்து ஒன்று என் கையில் இன்னொன்று அவர் வச்சுட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ 2 பேரும் அப்படியே ஒருத்தர் பார்த்துட்டே சாப்பிட்றாங்க. ஸோ இப்படி தான் வந்து ஆனால் ஒன்றுமே பேசிக்கல. ஒயன் தான் நிறையா தொணன்னு பேசிகிட்டே இருக்கா. ஆனால் ஜெக்கே பேசவே இல்லை. அவர் இப்போ கோல்ட் ஹார்ட்டட் தானே, ஸோ அவ்வளோலாம் பேச மாட்டார். ஸோ வந்து ஓகே அவ்வளோதான் பேசுவார். ஒயன் தான் தொணன்னு பேசிகிட்டே இருக்கா. ஸோ பேசியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம ஜெக்கே வந்து சரி கிளம்பலாமா கிளம்பலாமே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் போகிறாங்க. ஆக்சுவலி 2 பேரும் இதில் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுள் ஆகிட்டாங்க. ஸோ பட் அதை விட நிறையா ரொமான்டிக்காக தான் வந்து ஃபீல் பண்ணுறாங்க 2 பேர்த்த பற்றியும். ஸோ 2 பேரும் வந்துட்டு காரில் ஏறி, அதாவது இவர் ஒரு காரில் அவங்க காரில் வந்திருப்பாங்களே, ஸோ அவங்க காரில் ஏறிட்டு போயிடுறாங்க. ஸோ 2 பேர் திருப்பி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஜென்னி வந்து ஜெக்கியை பிடிச்சி கத்திட்டு இருக்கா. நீ என்னை விட்டுட்டு போயிட்டேன், மேலே உனக்கு பாசம் இல்லை, அது இல்லை இது இல்லை பாயசம் இல்லைன்னு. ஸோ நம்ம ஜெக்கே வந்துட்டு கொஞ்சம் மூட்ரி, எதுக்கு நீ கத்திக்கிட்டே இருக்கிற, என்ன இப்போது உனக்கு பிரச்சனை, வேலையை பெறு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ அப்போ நம்ம ஒயனோட அப்பா வந்துட்டு ஒயன்கிட்ட உங்களுக்கு கொஞ்சம் பேசணும் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறாரு. ஸோ ஒயன்கிட்ட வந்துட்டு பாப்பா நான் உனக்கு தெரியாமல் ஒரு முடிவு எடுத்துட்டேன், அது கேட்டு நீ கோவம்லாம் படாத சரியா, கொஞ்சம் எனக்காக கன்சிடர் பண்ணிக்கோ இதை. என்னப்பா நீ எடுத்த எதனா இருந்தாலும் நான் ஓகே தானே சொல்ல போகிறேன், நீ என்ன புதுசாக பேசிகிட்டு இருக்க. இல்லைம்மா இது கொஞ்சம் லைஃப் சம்மந்தப்பட்டது, அதனால தான். நீ சொன்னால் நான் என்ன வேணாலும் செய்வேன்ப்பா, நீ சொல்லு. அதுவாம்மா உனக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் ஷாக்காகிறா. ஸோ வந்துட்டு என்னப்பா சொல்கிறீங்க அப்படி, ஏன்னா அவள் வந்து இப்போ ஜேகே லவ் பண்ணுறா இல்லையா. ஸோ அதனால் வந்துட்டு அவளுக்கு ஒன்றுமே புரியலை என்ன பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் சொல்கிறாங்க இது மாதிரி வந்துட்டு ஜெகேக்கும் ஜெனிக்கும் தான் நான் கல்யாணம் பண்ணி தரலாம் அப்படின்னு. ஜெனிக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒயன் வந்து ஷாக் ஆகுறாங்க. ஸோ வந்துட்டு இல்லைம்மா அவள் வந்து கொஞ்சம் அவளுக்கு பொண்ணுங்களை தான் பிடிக்குமா, அந்த மாதிரி கேரக்டர், அதுக்குன்னு நானும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிடும், நம்மள அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும்ப்பா எனக்கு ஜேகேனா ஓகே, ஆனால் ஜெனியை எனக்கு யாருன்னு தெரியாது, நான் எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறது அப்படின்னு. ஸோ நம்ம அதாவது நம்ம ஒயன் வந்து அதாவது ஒயனோட அப்பா வந்துட்டு பழகுனா உனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தட்டு கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அது வெளியிலேருந்து நம்ம வழியாக கேட்டுட்டு நேரம் உள்ள வந்துட்டு மொத்தம் உனக்கு கல்யாணம் ஆக போகுதுடா அப்படின்னு சிரிக்கிறா. நம்ம ஒயனுக்கு வந்து அழுகிறதா சிரிக்கிறதான்னு ஒன்றுமே தெரியலை. ஏன்னா கொஞ்சோண்டு தான் உங்களுக்கு பட்டர்ஃப்ளைஸ் வந்திருக்கும், நிறையாலாம் இல்லைல்ல. ஸோ லைட்டாக தான். ஸோ லைட்டாக வரும்போதே பிடிச்சி கல்யாணம் பண்ணி வச்சுட்டா என்ன, எப்படி லவ் பண்ணுறது, எப்படி அதாவது எப்படி வந்து இது அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மண்டை குழப்பிட்டு இருக்காங்க. நம்ம ஜெக்கே கிட்ட ஜெனிக்கிட்ட விஷயத்த சொல்லும்போது ஜெனியெல்லாம் பயங்கர ஹாப்பி. ஏன்னா நம்ம ஃபிகரு நம்ம கல்யாணம் பண்ணணும்னு நினச்சா இவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கேக்கும் செம்ம ஹாப்பி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து 2 பேர்த்துக்கு கல்யாணம்லாம் அதாவது நம்ம ஒயனுக்கு மட்டும் தான் கொஞ்சம் டிஸ்டர்பிங்காக இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்களுக்கு வந்து நிறையா லவ் பண்ணோம், அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான். ஸோ பட் இவங்க வந்து சீக்கிரமாக ஃபிக்ஸ் பண்ணுறதுனால கொஞ்சம் இது. பட் ஓகே தான் கல்யாணம் ஓகேவா. ஸோ வந்துட்டு இவங்க வந்துட்டு சரி தாத்தா கிட்டே போய் பேசுகிறாங்க. அதாவது ஒயன் வந்து தாத்தா கிட்டே போய் என்ன தாத்தா இவ்வளோ சீக்கிரமாகவே எனக்கு நீங்கள் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறீங்களா அப்படின்னு. கல்யாணம்லாம் உனக்கு இன்னும் ஒரு வருஷம் கழிச்சு தாம்மா பண்ணி வைக்க போகிறேன். இப்போ சும்மா 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கலான்னு பேசியிருக்கோம், நிச்சயதார்த்தம் பண்ணிக்கலாம் ஓகேவா. கல்யாணம் நீ உனக்கு எப்போ பிடிக்குதோ அப்போ பண்ணிக்கோ சரியா. ஓகே தாத்தா ஓகே. ஆனால் என்ன கொஞ்சம் சீக்கிரமாக என் கண்ணு முன்னாடி கல்யாணம் பண்ணிட்டிங்கன்னா நானும் காலகாலத்தில் போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம என்ன வந்துட்டு பெண்ணை தாத்தா உனக்கு இப்போ கல்யாணம் பண்ணால் சொல்லி நான் படிக்கிறேன், சும்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காதா அப்படின்னு. ஏன்னா வந்து ஒயன் வந்து இவங்க கூட கொஞ்சம் நல்லா அட்டாச் ஆயிடுவா. ஏன்னா அவளுக்கு வந்து மோஸ்ட்லி அவங்க அப்பாவுக்கு அடுத்து யாருமே கிடையாது இல்லையா. ஸோ அந்த தாத்தா வந்து கொஞ்சம் நல்ல பாண்டு, அதனால் சரி கோவப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்துட்டு 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்படியே வந்துட்டு கொஞ்சம் டேஸும் போகுது. பட் நம்ம ஜெனிக்கு கொஞ்சம் அப்படியே அங்கங்கே ரொமான்டிக் சீன்ஸு அப்படி இப்படின்லாம் வருது. ஸோ இப்போ வந்துட்டு அதாவது அந்த தாத்தா சொன்ன வந்து கொஞ்சம் நாள்லாம் போயிடுச்சு. இப்போ வந்து சரி கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஒரு மைண்ட் செட் வந்துட்டாங்க. பட் வந்து நம்ம ஒயனுக்கு தான் இன்னும் கொஞ்சம் உறுத்திக்கிட்டே இருக்குது, நம்ம இன்னும் கொஞ்ச நாள் இப்படியே இருக்கலாமே அப்படின்னு தான். ஸோ அப்போ நம்ம ஜெக்கே வந்து ஒயன் கை பிடிச்சிட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு நம்ம இப்படியே இருக்கலாம் ஓகேவா அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம ஒயன் வந்துட்டு அவர் பார்த்து லைட்டாக சிரிச்சிட்டு ஓகே அப்படி சொல்கிறாங்க. ஸோ நம்ம ஜென்னியும் வந்துட்டு அவங்க வயசோட இப்படி பிடிச்சி பக்கத்தில் இழுத்து பார்த்துக்கலாம் டார்லிங் அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. ஸோ நம்ம ஒயன் வந்து இப்போ ஜென்னி கூட நல்லாவே அட்டாச் ஆகிட்டாங்க. ஸோ அதனால்
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக தலையாட்டுறாங்க. ஸோ நம்ம ஜெக்கி வந்துட்டு அழகுடி நீ அப்படி சொல்கிறாரு. நம்ம ஜெனி வந்து செம்ம மாறி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் புகழ்ந்து தள்ளிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நம்ம அதை பார்த்துட்டு இப்போவே பொண்டாட்டி கை சேர்க்கிற ஆளுகளே முடியலை அப்படி சொல்லிட்டு அப்படியே அவர் பாட்டுக்கு எந்திச்சு போயிடுறாரு. ஸோ மிஸ்டர் கிம்மும் அப்படி தான் சரி இவங்க பேசிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஸோ நம்ம ஜெக்கே வந்துட்டு சரி அவங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒன்று கேட்குறேனே எப்போ நீ எனக்கு தரலான்ட்டு இருக்க, நீங்கள் என்ன பேசுகிறீங்க, எதை பற்றி பேசுகிறீங்க, அதான் நாங்கள் 2 பேரும் அவங்ககிட்ட ரொம்ப நாளாக ஒரு விஷயம் கேட்டுட்ருக்கோமே அதில் இப்போ நடக்காது, ஒழுங்கு ஓடிப்போங்க, நான் எல்லாத்துக்கும் என்ன வயசாகுது நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம ஜெக்கி வந்து அதாவது எனக்கு வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருப்பாரு. பட்டு நம்ம மயன் வந்து அதுக்கெலாம் கல்யாணம் பண்ணணும் அதுக்கப்புறம் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் கல்யாணம் நடக்க போதில்லை. ஸோ அதனால தான் வந்து ஜெக்கி திருப்பி கேட்குறாரு. ஸோ முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இவ கேட்டால் முடியாதுன்னே சொல்லிட்டு இருப்பாளே அப்படின்னு சொல்லி தான் நம்ம ஜெனி சரி ஓகே முடியாதா சரி போ உள்ளே போ ரூமுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு நம்ம மயன் நினச்சி ஒரு ரூமுக்கு போயிடுறாங்க. இப்போ எதுக்கு ஒரு ரூம் போக சொன்னேன், நான் என்ன கொஞ்சம் கேட்டிருந்தேன்னா ஓகே சொல்லியிருப்பாள்ல. இல்லை அதாவது எப்போவுமே மாங்காவை திருட்டி தின்னாதான் ருசி அதிகம் சரியா, அதனால் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அவள் பாட்டுக்கு போயிடுறா. இவன் என்ன பேசுகிறானே நமக்கு புரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெக்கி அவர் வந்து சரின்னு போயிடுறாரு. ஸோ இப்போ வந்து நம்ம வயனை வந்துட்டு நைட்டு டின்னர்லாம் முடிச்சுட்டு அதாவது ரூமுக்கு போய் குளிக்கிறாங்க. ஸோ அப்படியே ஜாலியாக பாட்டு குளிச்சுட்டு இருக்காங்க. ஸோ அப்போ வந்துட்டு நம்ம ஜெக்கியும் ஜெனியும் வந்துட்டு அவங்க ரூமுக்குள்ளே வராங்க. ஸோ ரூம்குள்ளே வந்துட்டு கதவை சாத்திட்டு நீ போய் அங்கே ஒலி நான் இங்கே ஒழிஞ்சிக்கிறேன் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து கபோர்ட் பின்னாடி அவர் வந்துட்டு அந்த கர்டைன் இருக்கிற பின்னாடி ஒழிஞ்சிக்கிறாரு. ஸோ நம்ம மயன் வந்து அப்படி குளிச்சுட்டு துண்டு கட்டிட்டு தான் வந்திருப்பாங்க. ஸோ துண்டெல்லாம் கட்டிட்டு அப்படியே வந்து வராங்க. ஸோ அப்படியே செம்ம அழகாக இருக்காங்க அதில். ஸோ நம்ம ஜெக்கியெல்லாம் அவர் கர்டைன் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே பார்த்துட்டே நிற்கிறாரு. ஸோ நம்ம மயன் வந்துட்டு அப்படியே அந்த கண்ணாடி முன்னாடி நின்றுட்டு இப்படி திரும்பி கர்டைன் பின்னாடி தானே இருக்கும். ஸோ அப்படியே லைட்டாக பார்க்கும்போது ஜெக்கி நிற்கிறது தெரிஞ்சிருச்சு. அவங்க உடனே வந்துட்டு டவலில் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அப்படியே திரும்பி ஜிகே நீங்கள் என்ன பண்ணுறீங்க இங்கே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. அவர் உடனே வந்து அங்கேருந்து வந்துட்டு கண்டுபிடிச்சிட்டா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரூமை லாக் பண்ணிட்டு அவர் பாட்டுக்கு வந்து நம்ம மயனை வந்து அப்படியே ஒரு மாதிரி வேஸ்ட்டு பிடிச்சி இப்படி ஹக் பண்ணி க்ளோஸாக நிற்க வச்சு நான் எப்படி சாப்பிடலான்னு பார்த்துட்ருக்கேன், நீங்கள் என்ன பேசிகிட்ருக்கீங்க, நான் பேசுகிறதுலாம் அப்புறம் இருக்கட்டும் ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அப்படியே கணத்துலலாம் கிஸ் பண்ணிகிட்ருக்காரு. சரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஒழுங்கா என்னை விடுங்க, இங்கிலாந்து பொண்ணு தானே அடியானே இப்படி இருக்கா அப்படின்னு நீங்கள் வந்து இருந்தாலும் எனக்குன்னு கொஞ்சம் எல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் இருக்குது அதெல்லாம் வந்து உங்களுக்கு சொன்னால் புரியாது, எனக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் தாண்டி எதுவும் பண்ண மாட்டேன், இதெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் தான் பண்ணணும்னு எனக்கு இருக்குது. அப்படியா கல்யாணம் தானே பண்ணிக்கலாம், நாளைக்கே கூட பண்ணிக்கலாம், ஆனால் எனக்கு இப்போ வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஸோ நம்ம மயன் வந்துட்டு முடியவே முடியாது இப்போ நீங்கள் இருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹெட் அப்படி தள்ளுறாங்க. ஸோ அப்போன்னு பார்த்து பின்னாடிலேருந்து யாரோ வந்து என்னை பயங்கரமாக ஹக் பண்ணுறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம ஜெனியும் அவங்களும் வந்து வயனோட கழுத்தை அப்படியே கிஸ் பண்ணிவிட்டு இப்போவே கொடுத்தா கூட நல்லா தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம மயன் அப்படியே திரும்பி லைட்டாக பார்த்துட்டு முடியாது 2 பேரும் ஃபஸ்ட்டு இங்கேருந்து கிளம்புங்க, நீ எப்போ இங்கே வந்த போ வெளில அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ நம்ம சரி முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை பிடிச்சி இழுத்து திருப்பி அதே பொசிஷன் நிற்க வச்சுட்டு முன்னாடியிலேருந்து நம்ம ஜேக்கே ஹக் பண்ணியிருக்காரு, பின்னாடிலேருந்து நம்ம ஜெனியை ஹக் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 பேரும் வந்து மாற்றி கிஸ் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ நம்ம மயனுக்கும் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியல, கொஞ்சம் ஒரு மாதிரி தான் இருக்குது. ஸோ நம்ம மயனை வந்து ஒன்று விடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அந்த விட்டுறதுக்கா இங்கே எனக்கு வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெனி வந்துட்டு என்ன பண்ணுறாங்க, நம்ம மயனை டவலை பிடிச்சி இப்படி இழுத்துடுறாங்க. ஸோ ஃபுல்லாக அவங்கள்ட்ட ஒன்றுமே போட்டிருக்க மாட்டாங்கல்ல, ஸோ எல்லாமே அப்படி தெரியுது, நீ கூட நின்றுட்டுருக்காங்க. ஸோ நம்ம ஜெக்கியை அப்படி தள்ளி போயிட்டு நின்றுட்டு அப்படியே மயனை பார்த்துட்ருக்காரு. நம்ம ஜெனியும் பின்னாடி போயிட்டு அப்படியே அப்பா பேக் ஸ்ட்ரக்சர் தாண்டி உனக்கு அழகாக இருக்குது. அதுக்கு நம்ம ஜெக்கி முன்னாடி வந்து பார்த்துரு அப்புறம் சொல்லு பேக் நல்லா இருக்கா ஃப்ரெண்ட் நல்லா இருக்கான்னு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்ம ஜெனியும் முன்னாடி வந்து பார்த்துட்டு வாட்ட ஸ்ட்ரக்சர்மா இன்னும் இப்படி இருக்க, உன் வயசுக்கும் உனக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கியடி எப்படி அப்படி சொல்லிட்டு 2 பேரும் சேர்ந்து சொல்கிறாங்க. நம்ம வயிறு வந்து உடனே எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டு நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓட ட்ரை பண்ணுறாங்க. அப்போ நம்ம ஜெயிக்க கைப்பிடிச்சி இழுத்தேன், பேபி எல்லாமே பார்த்தாச்சு, சத்தியமாக அதுக்கப்புறம் கண்ட்ரோல் பண்ண முடியாது ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்துட்டு
அப்படியே மயனத்துக்கு பெட்டில் போட்டு அப்படியே கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ நம்ம ஜெனி வந்துட்டு அவளுக்கு இப்போ ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா வந்துட்டு அவங்க ப்ரைவசி இல்லையா. ஸோ அவள் வந்துட்டு இப்போ நான் இங்கே இருக்கட்டுமோ இல்லை போட்டுமோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறா. நம்ம ஜெக்கி வந்துட்டு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட டவல் இருக்கும் இல்லையா, ஸோ அங்கே வயனா டவல், ஸோ அதை எடுத்து நம்ம ஜென்னியோட கண்ணை கட்டிடுறாரு. ஸோ கட்டிட்டு இப்போ இங்கே நில்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு நம்ம வயனை போய் கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஸோ கிஸ் பண்ணிவிட்டு அப்படியே அவரோட ட்ரெஸ்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே இது பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஐ மீன் அங்கங்கே கிஸ் பண்ணிட்டு அது மாதிரி. ஸோ அவெல்லாம் கிஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போது நம்ம ஜெனியை வந்துச்சு நீங்கள் வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாரு. ஸோ நம்ம ஜெனியை வந்து பக்கத்தில் வந்துட்டு அங்கே கை வை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. எங்கடா கை வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் கேட்குறா. இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு கையை பிடிச்சி நம்ம வயனோட அது மேலே வைக்க சொல்கிறாரு. ஸோ ஐ மீன் அப்பர் பார்ட் மேலே. ஸோ மேலே வச்சுட்டு இப்போ ப்ரெஸ் பண்ணு அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ ஜெனியும் அப்படி பயங்கரமாக ப்ரெஸ் பண்ணுறாங்க. கீழே வந்து ஜெக்கி இன்சர்ட் பண்ணிட்டாரு. ஸோ அப்படியே 2 ப்ளஷரும் சேர்த்து வயன் வந்து பயங்கரமாக அப்படியே மோன் பண்ணுறாங்க. ஸோ வந்து இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஜெக்கி எல்லாம் முடிச்சுட்டு அவர் வந்து சரி ஜெனி நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிடுறாரு. ஸோ இப்போ ஜெனி அவளோட பிளைண்ட் ஃபுல்லாக கழட்டிட்டு அவள் ஷர்ட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம அயன்கிட்ட வந்து அப்படியே ஒன்றா சக் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறா. ஸோ அப்படியே அவங்க ரொமான்டிக்கல்ஸ் அப்படியே முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ காலையில் என்னால் நடக்கக்கூட முடியலை. ஏன்னா ஜெக்கி பண்ண வேலை அப்படி. அண்ட் அவங்க நெக்கு அது இதுன்னு ஃபுல்லாக வந்துட்டு பர்பிள் மார்க்ஸ் தான். இது வந்து ஜெனி பண்ண வேலை. ஸோ அப்படியே 2 பேர்த்துக்கும் அதாவது அவளுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. அவள் பாட்டுக்கு எந்திரிக்கூட முடியல. பொறுமையாக அப்படியே எந்திரிச்சு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு குளிச்சுட்டு அப்படியே வரா. அது ஃபுல்லாக கவர் பண்ணிட்டா. ஏன்னா அவளுக்கு தெரியுது ஃபுல்லாகவே இதாகிடுச்சின்னு சொல்லிட்டு ஃபுல்லாக கவர் பண்ணுற மாதிரி ட்ரெஸ் எடுத்து போட்டுட்டு வரா. ஸோ கீழே வந்து பார்த்தா நம்ம தாத்தா என்னம்மா கல்யாணம் எப்போ பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போ வேணாலும் பண்ணிக்கலாம் தாத்தா, நாளைக்கு கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்லிட்டு பாவமாக சொல்கிறான். நம்ம தாத்தா வந்துட்டு சிரிச்சிட்டு சரி ஓகே பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். ஸோ வந்துட்டு சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ வந்து கல்யாணம் ஆரம்பிச்சிடலாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அப்போ தான் நம்ம லியா வந்து பார்க்குறா. என்னடி இது இப்படி ஃபுல்லாக கவர் பண்ணிட்டு வந்து நிற்கிற, அதிசயமாக இருக்கே அப்படின்னு. அது ஒன்றும் இல்லை லியா நேற்று நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்ததெல்லாம் சொல்கிறான். ஸோ லியாக்குன்னா ஷாக்கு என்னடி சொல்கிற அப்படின்னு. அதான் அப்படி ஆயிடுச்சு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவள் இது மப்ளர் மாதிரி போட்டிருப்பா. ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பார்க்குறான். ஃபுல்லாக பர்பிள் மார்க்கு. அப்படியே திரும்பி நம்ம ஜெனியை பார்த்து ஒரு மாதிரி பார்க்குறா. நம்ம ஜெனி அப்படியே ஸ்மிட் பண்ணிட்டு அது வந்து அப்படின்னு சொல்லிட்டு கீழே குமிச்சுக்கிறாங்க. ஸோ அப்படியே நம்ம ஜேகேவை பார்க்குறாங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே தலையை செறிஞ்சிட்டு அவர் திரும்பிட்டு போயிடுறாரு. ஸோ வந்துட்டு இப்படியே வந்து உங்கள் டேஸில் போகுது. ஸோ இப்போ கல்யாணம் தான். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்படி கல்யாணம் நடக்குமோ அது வந்து அவங்களுக்கு கல்யாணம் நடக்குது. பட் என்ன எக்ஸ்ட்ரா ஒரு பொண்ணு கூட இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளோதான். கல்யாணம்லாம் பண்ணதுக்கப்புறம் அதாவது ஜெக்கி வந்து கல்யாணத்துக்கப்புறம் கொஞ்சமாக மாற ஸ்டார்ட் பண்ணுறாரு. ஏன்னா வந்து அவங்க அம்மா கிட்டே கிடைக்காத பாசம்லாம் நம்ம வயன்கிட்ட அவருக்கு நிறையவே கிடைக்கும். அண்ட் அதே மாதிரி தான் ஜெனிக்குமே. ஸோ அவங்க லைஃப்பை அவங்க ரொம்ப ஹாப்பியாகவே லீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஓகே, இதோட நான் வந்து இந்த 3 ஷார்ட்டை முடிச்சுக்கிறேன். எனக்கு தெரியும் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மொக்கையாக இருக்குன்னு. பட் நான் கொஞ்சம் ரொம்பவே வியர்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். எனக்கே தெரியுது ரொம்ப கேவலமாக இருக்குன்னு. பட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அப்போ தான் எனக்கு தெரியும் இது நல்லா இருக்கா இல்லையா, நம்ம எதாவது மாற்றிக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஒவ்வொரு வீடியோவில் சொல்கிறேன், எனக்கு கமெண்ட் பண்ண மாட்டேங்கிறீங்க. அப்புறம் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்சா மட்டும் லைக் பண்ணுங்கள், இல்லாட்டி வேண்டாம். அண்டு இந்த பாட்டு வந்து உங்களுக்கு பிடிச்சா மட்டும் பாருங்கள், இல்லாட்டி வேண்டாம். ஓகேவா? பாய்.